ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியும். ஏற்கனவே நம்ம 15 கணக்கு நூல்களோட ஷார்ட்கட்ஸ் முதல் 12 நூல்களுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற நூல்களுக்கு 5 50 பொறையனார் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 50 பவுன் நகை போட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு எதிர்த்து வீட்டு பொண்ணு பொறாம வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 50 பொறையனார். அடுத்து 5 70 மூவாதியார். வாதியாருக்கு பொண்ணு கொடுக்கணும்னா 5 தினம் கொடுத்து 70 நகையும் போடணும். அதாவது திணைனா அரிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 70 5 திணை அரிசி கொடுத்து 70 நகையும் போடணும். யாருக்கு? வாதியாருக்கு பொண்ணு கொடுக்கணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திணை மொழி 50 கண்ணன் சேர்ந்தனார். 50 பேர் சேர்ந்தாலும் கண்ணனை அடிக்க முடியாது. 50 பேர் சேர்ந்தாலும் கண்ணனை அடிக்க முடியாது. சேர்ந்தாலும் அந்த சேர்ந்தனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. திணைமொழி 50 கண்ணன் சேர்ந்தனார். அடுத்து கைநிலை புல்லாங்காடனார். புள்ளை எப்படி இருப்போம்? கையில் இருக்கிற அருவாள் வச்சு தான் இருப்போம். கை அருவான்னு ஒன்று இருக்கும், சின்ன அருவா. அதை வச்சு கையில் சரட்டுனா இருப்போம். அப்போ கைநிலை புல்லாங்காடனார் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கார் 40 கண்ணன் கூத்தனார். கண்ணன் வந்து நிறைய சேட்டைகள் பண்ணுவார், நிறைய கூத்துகள் பண்ணுவார். கண்ணனோட வண்ணம் என்ன? கருப்பு. அப்போ கார் 40 கண்ணன் கூத்தனார். அடுத்து களவழி 40 பொய்கையார். களவுனா என்ன? திருடுறவங்க என்ன சொல்லுவாங்க? பொய்கையார். அப்போ களவழி 40 பொய்கையார். களவு செய்கிறவங்க தான் பொய் சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி பற்றிய முக்கிய குறிப்புகளுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.